Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஃபேமஸான ஆம்பூர் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெறும் சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் தான். ஆனா டேஸ்ட் வந்து சும்மா நாக்குல நிக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஆம்பூர் பிரியாணில வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நாம இங்க 10ல இருந்து 15 காஞ்ச மிளகாய தண்ணியில சுடு தண்ணியில போட்டு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை மிக்சியில போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அரிசியை ஊற போட்டுடலாம். அதுக்கு நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. பாருங்க, சீரக சம்பா அரிசி தான் எடுக்கணும். பாஸ்மதி அரிசி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சீரக சம்பா தான் நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சிருங்க. அரிசியை வேக வைக்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க. அது லோ ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விட்டுருங்க. பிரியாணி செய்யற பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 200 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 4ல இருந்து 5 ஏலக்காய், ஒரு 4 பட்டை, 7 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நாம இதுல 600 கிராம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 600 கிராம் வெங்காயம் நான் இங்க சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நார்மலா பிரியாணி வந்து ரொம்ப நேரம் வதக்கணும். இதுக்கு வந்து நீங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு வதக்குனா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதுல நாம இப்ப இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். நான் இங்க 200 கிராம் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்திருக்கேன். நீங்க இஞ்சி தனியா பூண்டு தனியா அரைச்சி கூட சேர்க்கலாம். 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டுன்னு சொல்லிட்டு நீங்க அரைச்சி கூட சேர்க்கலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷா அரைச்சி சேர்த்துக்கோங்க. பழைய இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்காதீங்க. நல்லா அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷா அரைச்சதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்ப நாம இதுல அரைச்சு வச்ச அந்த சில்லி பேஸ்ட், காஞ்ச மிளகாயை அரைச்சு வச்சோம் பாத்தீங்களா, அதோடைய பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். இது உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் இங்க வந்து அந்த 15 மிளகாவையும் அரைச்சேன் பாத்தீங்களா, அது அப்படியே சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம இதுல 600 கிராம் அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நல்லா குண்டு குண்டா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா தக்காளி குழஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்குனா போதுமானது. பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப நாம இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த புதினா கொத்தமல்லியோடைய பச்சை வாடெல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்குனா போதுமானது. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. நான் இங்க வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. 1 கிலோ நீங்க நாட்டுக்கோழியா இருந்தா நாட்டுக்கோழி கூட யூஸ் பண்ணலாம். நான் இங்க பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாலேயே 1 நிமிஷம் நல்லா பெரட்டிடுங்க. அந்த மசாலாலேயே 1 நிமிஷம் நல்லா பெரட்டிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பெரட்டினா போதும். இப்ப நாம என்ன பண்ணலாம், இதுல ஒரு 250 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா வதக்கியாச்சு. இதுல ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை புழிஞ்சிட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இதுல வந்து ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வைக்கிறதுக்காக
நாம இப்போ 500 ml தண்ணியை சேர்த்துட்டு மூடியை போட்டுருங்க. போட்டு இது லோ ஃப்ளேம்லயே வச்சு 5 நிமிஷம் அப்படியே சிக்கன் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம அரிசியை வேக வச்சுப்போம். இப்போ இன்னொரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நீங்க ஆல்ரெடி நான் இந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதே பக்கத்துல பாத்திரத்துல ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊத்தி நல்லா சூடு பண்ணிட்டேன். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கோங்க. 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 2ல இருந்து 3 நிமிஷம் இந்த அரிசி வெந்தா போதுங்க. நீங்க ரொம்ப நேரம் வேகலாம் வைக்க தேவையில்ல. ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வெந்தாலே போதும் அரிசி. ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, மேல அப்படியே அரிசி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். இப்போ நாம இத வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அரிசியை ஒரு பக்கமா வடிகட்டி வச்சிருங்க. பாருங்க, அதுக்குள்ள நம்ம சிக்கனும் வெந்துடுச்சு நல்லா. ஜஸ்ட் ஒரு கிளறிட்டு நம்ம வடிகட்டி வச்ச அரிசியை இப்போ நாம இதுல போட்டுக்கலாம். அரிசியை ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்க, இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. இதுல நம்ம இப்போ ஒரு 500 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேகிறப்பவும் 500 ml போட்டிருக்கோம். அதுக்கப்புறமும் இப்போ ஒரு 500 ml மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இதை நம்ம தம் வச்சிடலாம். உப்பு வந்து இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா இந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்க, ஒரு கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு நாம இப்போ இதை தம் வச்சிடலாம். தம் வைக்கிறதுக்கு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இது மேல பெரிய கல்லோ இல்லைன்னா நான் இங்க வந்து சுடு தண்ணி தான் வைக்கிறேன். மேல சுடு தண்ணியோ இல்ல நார்மல் தண்ணியோ இந்த மாதிரி வச்சிருங்க. நான் தோசை கல்லும் எதுவும் கீழே வைக்கலங்க. டைரக்டா அது அடுப்பு ஃப்ளேம்லயே தான் இருக்கு. 20 நிமிஷம் அப்படியே இது தம்லயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லயே 20 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நார்மல் பிரியாணியை விட இந்த பிரியாணில ஃப்ளேவர் ஜாஸ்தியா இருக்கும். இதுல நம்ம கரம் மசாலா தூள் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. வெறும் சில்லியை வந்து நம்ம அரைச்சு தான் சேர்த்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள் இன்கிரீடியன்ஸ். சொன்ன மெத்தட் எல்லாமே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பிரியாணி சூப்பராகவே வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.